கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு அம்மன் கே அர்ச்சனன் அவர்கள் தலைமையில் விடியா ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி என்ற வாக்காளர்கள் விழிப்புணர்வு பிரசாரத்தை வீடு வீடாக சென்று தொடங்கி வைத்தார். தற்போதைய திமுக அரசின் காலத்தில் அடிப்படையில் பொருட்கள் விலையேற்றம் பற்றிய கேள்வி. தினசரி உங்கள் குடும்பத்திற்கு எத்தனை லிட்டர் பால் தேவைப்படுகிறது? உங்கள் குடும்ப மாதத்துக்கு சராசரியாக எவ்வளவு அரிசி பயன்படுது? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அரிசி வாங்குறீங்க? ஒரு மாதத்திற்கு உங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் எவ்வளவு பயன்படுத்துறீங்க? உங்கள் குடும்ப மாதத்துக்கு சராசரியா எவ்வளவு சர்க்கரையை பயன்படுத்துகிறீர்கள்? மின்சார கட்டணம் இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? 1500 ரூபா. அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு கட்டினீங்க? வீட்டு வரி இப்ப 5000 ரூபா கட்டுறாங்க. 5000 ரூபா கட்டுறீங்க. அதிமுக கட்சியில 1500 ரூபா கட்டினாங்க அந்த ஆட்சியில. எல்லாமே வேலையாகி போச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு மாசத்துக்கு எவ்வளவு மளிகை சாமான்கள்லாம் தேவைப்படும்? முந்தைய ஆட்சியில இப்ப 10,000 ரூபாய்க்குள்ள தேவைப்படுது. 5000க்கு இந்த ஆட்சிக்கு 10,000க்குள்ள தேவைப்படுது. முதல் 5000 கொண்டு போனாலும் பத்த மாட்டேங்குது. 11,000 ஆகுது. 11 12 ஆனாலும் பத்த மாட்டேங்குதுங்க. கடன் வாங்கி விலைவாசி எல்லாம் உயர்வுதானுங்க. கடந்த அதிமுக அரசின் காலத்தை காட்டிலும் தற்போதைய திமுக அரசின் காலத்தில் திட்டம் பற்றிய கேள்விகள். இந்த விடியா ஆட்சியில் உங்கள் பிள்ளைக்கு மடிக்கணினி கிடைச்சது? அம்மா கொடுத்தாங்கல்ல மடிக்கணினி, எடப்பாடி கொடுத்தாரு. திருமணம் நடைபெற்ற உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்காவது தாலிக்கு தங்கம் கிடைச்சது? உங்கள் இல்லத்தில் உள்ள மகளிர் 2 சக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கிடைச்சதா? வீடு கட்ட உங்களுக்கு தேவையான அம்மா சிமெண்ட் கிடைச்சதா? வெரி குட். சொல்றாரு அப்படி அழகா வந்துச்சு. 5 வருஷத்துல இப்போ உங்களுக்கு 7,86,440 ரூபா வித்தியாசம் வருது 5 வருஷத்துல. அப்ப அம்மா ஆட்சியில அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில விலைவாசி எல்லாமே குறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சு வருகிற 2026ல அக்கம் பக்கத்துல நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணும், பாரு விலைவாசி இப்படி இருக்கு, இது உண்மையான நம்ம சொன்னவள அவங்க சொல்லல அப்படின்னு நீங்க சொல்லி எல்லாத்துக்குமே இந்த விலைவாசியை பற்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா, நல்ல ஆட்சி வேணும்ங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும்